நடிகர் மற்றும் தாவேக தலைவர் விஜயோட சினிமா ஸ்கிரீன் பிளே நம்ம நிறைய பார்த்திருக்கோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அவருடைய படத்துடைய ஸ்கிரீன் பிளே எல்லாம். பட் அதை விட இப்ப ரியல் லைஃப் ஸ்கிரீன் பிளே அதை விட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு நேஷனல் எம்ப்ளம் மாதிரி 3 சிங்கம் ஒவ்வொரு பக்கம் இருந்தும் விஜய் அவர்கள் நெருக்கிட்டு இருக்காங்க. இதுல 4வது சிங்கம் தெரியாத சிங்கம் ஒண்ணு இருக்கு. அதை பத்தி தான் இந்த டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ தெரிஞ்ச 3 சிங்கங்கள். ஃபர்ஸ்ட் சிபிஐ. சோ கரூர் கேஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் சிபிஐ கேஸ் போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இப்ப கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் டெல்லிக்கு போய் சிபிஐக்கு ஆஜராயிட்டு வந்தாங்க. சோ அந்த பிரஷர் முதல் சிங்கம். சோ 2வது சிங்கம் சிபிஎஃப்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன், ஜனநாயகன் படத்துக்காக. சோ 9ஆம் தேதி ரிலீஸ்னு சொன்னதுல இருந்து சிபிஎஃப்சி சைட்ல இருந்து நிறைய பிரஷர். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் இப்ப போய் ஃபைனலா வந்து ஹியரிங் வந்து 20th ஜனவரி 20ஆம் தேதி வச்சிருக்காங்க. சோ அது வந்து 2வது பிரஷர். 3வது பிரஷர் பொலிட்டிக்கல் பார்ட்டி சைட்ல இருந்து. சோ ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும். சோ பிஜேபி சைட்ல இருந்து பிரஷர். காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்காங்க இந்த ஜனநாயகன் விஷயத்துல. அதே இது ஸ்டேட் பக்கம் வந்தோம்னா ஸ்டேட் வந்து சென்ட்ரல் அக்யூஸ் பண்றாங்க. அதாவது சென்ட்ரல் தான் வந்து சிபிஎஃப்சி அவங்க கையில வச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு வந்து டிலே பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் அக்யூஸ் பண்றாங்க. சோ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அவங்களுக்கு ஃபேவரபிளா இந்த சிச்சுவேஷனை கையாளுறாங்க. சோ இந்த மூணு சிங்கங்களும் தெரிஞ்ச விஷயங்கள். தெரியாத ஒண்ணு வந்து வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. என்னடா இது புதுசா இருக்கே என்னன்னு பாக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. சோ பிப்ரவரியில நமக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. தமிழ்நாடு அசம்பிளிக்கான எலெக்ஷன் டேட் பிப்ரவரியில அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சோ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து டோட்டல் கண்ட்ரோல் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போயிடும். சோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போயிருச்சுன்னா அப்பல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் எஜெண்டா உள்ள மூவி எதுவுமே ரிலீஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன்ல வந்து பொலிட்டிக்கல் எஜெண்டா நிறைய இருக்கும். சோ கரண்ட் ஆக்டிவ் கவர்மெண்ட்டை தாக்குதல் பண்றதுல இருந்து டிவிகேக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியான சீன்கள் நிறைய இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஜனநாயகன் படத்தை தடை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு. சோ ஜனவரி 20ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்ல இருந்து அடுத்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ற இந்த டைம் பீரியட் ரொம்ப குரூஷியல். சோ பர்சனலா விஜயோட அரசியல் பாதைக்கும் சரி, அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்கும் சரி, இது ஒரு ரொம்ப குரூஷியலான டைம். சோ இதுதான் அந்த 4வது தெரியாத சிங்கம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சைட்ல இருந்து வரப்போற பிரஷர். சோ இதை எப்படி விஜய் ஹேண்டில் பண்ண போறான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் அவரோட சினிமா ஸ்கிரீன் பிளேயை விட இந்த ரியல் லைஃப் ஸ்கிரீன் பிளே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பார்க்கலாம் விஜய் அவர்கள் எப்படி கையாளுறாங்கன்னு.